அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, இங்கே வந்த இத்தனை வருட காலம் நம்ம தை 19 ஆனாவே நம்ம காட்டார் அம்மாவுக்கு நம்ம இங்கே திருக்கல்யாணம் நடத்துறது வழக்கம். அப்போ நான் இடைப்பட்ட ஒரு வருட காலம் மட்டும் நான் செய்ய கிடையாது. செய்யாமல் போன காரணம் என்னவென்னா, சில அம்மனோடு எனக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தினால நான் ஒரு வருஷம் பண்ணலை. சரி, அப்போ அதனால நம்ம என்ன இந்த வருஷம் அம்மனுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலில் எல்லோரும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல பிள்ளைங்களாம் உட்காந்து கலந்து யோசித்து ஒரு நல்ல முடிவெடுத்து அம்மனுக்கு வர சனிக்கிழமை தை 19 பிப்ரவரி 1ஆம் தேதி வந்துட்டு அம்மனுக்கு திருக்கல்யாணம் தயார் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்ன அப்படி பலன் அப்படின்றது ஒன்று. இதனால் அடையக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன? என் தாய்கிட்ட எப்பவுமே செல்ல பிள்ளைங்களா அந்த திருக்கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளோ இல்லை 5 நாளோ 7 நாள் இப்படி விரதம் இருந்து நம்ம காப்பு கட்டி அம்மனுக்கு வந்து அவளுக்கு செய்யக்கூடிய வந்து இந்த சுமங்கலிக்கு செய்யக்கூடிய பூஜையாக வந்து இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இது சுமங்கலி மட்டும்தான் கலந்துக்கணுமா அப்படி சில பேர் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. எல்லாருக்குமே அனுமதி உண்டு, எல்லாத்துக்குமே அனுமதி உண்டு. என்ன காரணம், தன் மகனுக்கு திருமணம் ஆகாமல் எத்தனையோ தாய்ங்க கஷ்டப்படலாம், தன் மகளுக்கு ஆகாமல் கஷ்டப்படலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நாளில் வந்துட்டு இங்கே அம்மனுடைய பாதத்தில் வச்சு கொடுக்கக்கூடிய அந்த மாங்கல்யமும் மஞ்சள் குங்குமம் வந்து வருஷம் சுமங்கலி ஆகட்டும் இல்லை பெற்றவங்க ஆகட்டும் இப்படி வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. சரி, இந்த வருஷம் நம்ம வச்சிடலான்னு சொல்லி எல்லாமே முடிவு பண்ணி இப்போ எல்லாத்துக்குமே பட்ஜெட் போட்டு பண்ணிகிட்ருக்குறோம். அம்மனுக்கு பூ மாலை என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு லிஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இதனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் எப்போவுமே சில வீடியோங்களில் என்னுடைய பழைய சேனலில் இருந்து அப்போ சொல்லக்கூடிய விஷயமும் ஒன்று தான், இப்போவும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். என்றைக்குமே என்னுடைய வார்த்தையும் வாக்கும் மாறாது. அது மட்டும்தான் உண்மை. எப்பயுமே அருள்வாக்குன்றது தனிப்பட்ட அவங்களுடைய உரிமை கருத்து. இது எல்லாம் தாண்டி நம்பிக்கை இருக்குது அப்படின்னாக்கா இந்த காட்டார் அம்மன் மேலே நிச்சயமாக அனைவரும் வந்து கலந்துக்குங்க. வரும் சனிக்கிழமை அன்னைக்கு தை 19 இங்கிலீஷ் டேட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி அனைவரும் வந்து கலந்துக்குங்க. அன்னைக்கு நம்ம அம்மனுக்கு திருக்கல்யாணம் அன்னைக்கு பெண்களுக்கும் மற்றவர்கள் வர எல்லாருக்குமே சுமங்கலி பூஜை மற்ற அவங்க என்ன குறை நினச்சிட்டு வராங்களோ இங்கே கொடுக்கக்கூடிய அந்த மாங்கல்ய கயிறும் மஞ்சள் குங்குமம் தாய் பாதத்தில் நாங்கள் பூஜை பண்ணி கொடுக்கறது எடுத்துகிட்டு போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து அந்த தாயினுடைய திரு மாங்கல்யத்தில் வந்து கலந்துக்குங்க. ஏன்னா அந்த தாய்க்கு அன்றைக்கி மாங்கல்யம் திருவிழாவை நடைபெற இருக்கிறது, அதெல்லாம் வந்து கலந்துக்குங்க. அதில் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய சுப காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி அந்த தாய் மடியில் வேண்டிட்டு கொடுக்கும். அதை தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதனால் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என் செல்ல பிள்ளைங்களோட நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு தாய் வந்து பிள்ளைங்களோட வளர அழகை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பெருமைகளை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நான் என் பிள்ளைங்க ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து சில பேர் என்ன பண்ணாலும் என் தாய் இப்படி தான் சொல்லி என் பிள்ளைங்க எனக்கு என் கை பிடிச்சி இப்போயும் என் பக்கம் இருந்துகிட்ருக்காங்க. இதை தாண்டி இன்றைக்கி வந்து பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த காப்பு நான் இன்றைக்கி என் சின்ன மகன் கையால் சந்துரு கையால் கட்டிக்கிட்டேன் செல்ல பிள்ளைங்களா. அப்போ வந்துட்டு என்னுடைய மகன்கிட்ட கேட்டேன், இது நீ கட்டும்போது உன் மனசில் என்னப்பா நினச்சிட்ட அப்படின்னாக்கா, இது நான் ஏன் கட்டியிருக்குன்ற காரணம் சொல்லியிருக்கிறேன். அம்மாவுக்கு திருமணம் நடத்தினா நாங்கள் வந்து காப்பு கட்டிட்டு தான் அதை செய்வோம், அதனால் கட்டியிருக்கிறேன். அதனால் என் பையனை கேட்ட உடனே ஏன் அம்மாவுக்கு முன்னாடி நான் போய் சேரணும், எங்கள் அம்மா இல்லாத அந்த நிலமை வந்து என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட ஒரு தாய்க்கு பெருசாக சம்பாதிக்கக்கூடிய சொத்து எதுவுமே கிடையாது. நான் எப்பயுமே சொல்லுவேன் அதுதான். ஒருத்தங்க பணம் காசு நகை நட்டு ஒருத்தனுடைய வாழ்க்கை தீர்மானம் செய்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்க குடும்பம், குழந்தைங்க புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கை தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் எப்பயுமே நான் சொல்லுவோம் சில பிள்ளைங்களா, என் பிள்ளைங்க இல்லாத அந்த இதுவெல்லாம் நான் என்னால் நினச்சி பார்க்க முடியாது. நான் வாழ்கிறது அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்கு தான். எல்லாருமே ஒருத்தர் வாழ்கிறாங்கனாக்கா, ஒரு சொத்து சம்பாதிக்கிறாங்க, ஒரு பணம் காசு சேர்த்து வைக்கிறாங்கனாக்கா, நாளைக்கு பிற்காதி
சங்கதிகள்லாம் நினச்சி அவங்க வம்சம் வாழடி வாழையாக பேங்க்கில் போட்டு வைக்கலாம், இந்த சொத்து வாங்கலாம் அந்த சொத்து வாங்கலாம் அப்படியே பண்ணலான்னு நினைக்குவாங்க. எனக்கு நான் சொத்தாக நினைக்கிறது என் குடும்பம், என் பசங்க, என் காட்டார் அம்மா மட்டும்தான். இதில் நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் நான் இன்னமும் நல்லா இருந்துகிட்ருக்கேன் இந்த இடத்துல. எவ்வளோ எனக்கு கஷ்டங்கள் கொடுத்தாலும் எவ்வளோ இன்னல்கள் கொடுத்தாலும் நான் போராடி நான் ஜெயிச்சு நான் வந்துட்டுருக்கேன்னாக்கா நான் உண்மையாக இருக்கிறதுனால தான் அந்த தாய் எனக்கு துணையாக இருந்திருக்கிறா. அதனால தான் செல்ல பிள்ளைங்களா கண்டிப்பாக என் மகன் இந்த வார்த்தை சொன்னோட அந்த சின்ன விஷயம் உங்களோட கலந்துக்கணும்னு சொல்லி நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ ஒரு கவலைகள் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை என் மகன் சொன்னோடனே மனசில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். செல்ல பிள்ளைங்க அந்த சின்ன விஷயம் கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அனைவரும் கலந்துக்குங்க, அம்மன் அருளை பெறுங்க, உங்களுடைய குறைகள்லாம் நீங்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கும் அன்றைக்கே சிறப்பு பூஜையும் வச்சுருக்கிறோம். அம்மா தை திருக்கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஐயாவுக்கும் சிறப்பு பூஜை வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக ஐயாவுடைய பக்தர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் கலந்துக்குங்க. ஏன்னா நான் அருள்வாக்குன்ற ஒரு விஷயத்துக்கு அதுக்குள்ளே நான் போகல, யாரும் நான் வான்னு சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்க தெரியாது. இது அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடத்துகிறோம், ஐயாவுக்கு சிறப்பு பூஜை வச்சுருக்கோம், ரெண்டும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக அனைவரும் கலந்துக்குங்க. இதை தவிர்த்து புதிய சேனலில் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி 12,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. குறுகிய நாட்களில் கூடிய விரைவில் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆனால் கூட ஒரு 1000 பேர் வருதுன்னா கஷ்டம். 2 மாதத்தில் 12,000 பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இதிலே தெரியுது நான் சில பேர் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். அந்த காட்டாகிற அம்மான்ற ஒரு பேர் ஒழிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த ஃபாலோவர்ஸு ஒரு உதாரணம். இது மட்டும் இல்லாமல் சரி நம்ம சாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய நேரங்கள் போக ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும்னு சொல்லி தான் ஊருக்கான்றது நம்ம பிஸ்னஸை கையில் எடுத்தோம். இப்போ அதுவும் அம்மனுடைய அருளால் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு எப்படி என்னுடைய செல்லப்பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணிங்களா அதே போல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி செல்லப்பிள்ளைங்களா கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்க முடியாதவங்க இந்த கமெண்டில் உங்கள் குடும்பத்தோட உங்கள் பேர் உங்கள் பிள்ளைங்களோட பேர் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அம்மனுடைய பாதத்தில் அதிகாலையில் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்து பேரில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இங்கே அர்ச்சனை பண்ணுறோம். என்னால் இதை தான் செய்ய முடியும். தூரம் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய தகவல்கள் இது. வர முடியாதவர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சரி செல்ல பிள்ளைங்களா இந்நாள் வரைக்கும் தாய் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.